அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவருக்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மதரசா நிர்வாக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை வழங்குவானாக. இந்த மதரசா எல்லா வகையான சிறப்புகளையும் பெற்று இந்த நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் இந்த மதரசா எப்படி உருவாக வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அத்துணை கனவுகளையும் அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிலேயே அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. கண்ணியமிக்கவருடைய உஸ்தாத் அவர்கள் பத்ரு போரை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பத்ரு போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே தனித்துவம் மிக்க ஒரு போர். ஈமானிய உறுதியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை தயார் செய்தார்கள். பத்ரு போருடைய காரணத்தை பார்க்கும் பொழுது ஒரு அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்ததுக்காக வேண்டிதான் பத்ரு போர் உருவானது. அந்த விஷயம் ஏற்பட்டது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் அது ஒரு போராகவே உருவாகிவிட்டது. முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி நவுது பில்லாஹ் அபூ ஜஹலுடைய தலைமையிலே 1000 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படை பத்ரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படையுடைய எண்ணிக்கை பார்த்தா மொத்தம் 313 பேர் தான். மிக குறைந்த ஒரு படையினரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு படையை வெற்றி கொள்ள செய்தான். அப்படிப்பட்ட அந்த பத்ர் தினம் தான் நாளை இரவு வர இருக்கின்றது. அன்றைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸல்லாவிலே இருந்து அதிகமான நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அதாவது யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, சக்தி பொருந்தியவனே, நாளை நடக்கின்ற இந்த போரிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டால் லம் தஅபத் அபதா, உன்னை வணங்குறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முஸல்லாவுல ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார தடுக்கவும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபிகளாருடைய மேலில கை வச்சு ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், ஃபகத் அல்ஹகத ரப்பக, நீங்க உங்களுடைய இறைவனை ரொம்ப வற்புறுத்திட்டீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா நமக்கு வெற்றியை கொடுப்பான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பிறகு நபிகள் நாயகம் அன்னவர்கள் முஸல்லாவிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். சயுஹுஸமுல் ஜமூ, நாளை நடக்கின்ற போரிலே கண்டிப்பாக எதிரிகள் வெற்றி கொள்ளப்படுவாங்க, அவங்க தோல்வியத்தான் போறாங்க, யுவல்லூன துபூர், அவங்க புறமிருந்து விட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்படிப்பட்ட அந்த பத்ரு போர் நடந்த பத்ரு சஹாபாக்களுடைய ஷுஹதாக்களுடைய இரவுதான் நாளை இரவு. நம்முடைய உஸ்தாத் அவர்கள் பத்ரு போர் குறித்து இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக பேசுவாங்க. இந்த பத்ரு போரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில படிப்பை நமக்கு வைத்திருக்கான். என்ன படிப்புன்னு சொன்னா, பத்ரு போர் ஆரம்பிச்ச நேரம் பார்த்தா சுபுஹுக்கு பிறகு ஆரம்பிச்சிச்சு. சூரியன் உதயமாகி சில நிமிடங்களிலே ஆரம்பித்த அந்த போர் சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு ஒரு 10 அல்லது ஒரு 11 மணிக்குள்ளாக போர் நிறைவு பெற்றுச்சு. பாருங்க, 313 பேர் கொண்ட சஹாபாக்களுடைய குறைந்த எண்ணிக்கை, எதிரிகள் 1000 பேர். அவர்களிடத்துல எல்லா விதமான பலமும் இருந்தது, அதிகமான ஒட்டகங்கள், குதிரைகள் இருந்துச்சு, எல்லாமே போர் பயிற்சி பெற்றவங்க. ஆனா இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பலகீனமான சஹாபாக்கள், அவங்க கிட்ட அதிகமான போர் சாமான்கள் எல்லாம் கிடையாது, ரொம்ப செல்வம் குன்றிய மக்கள். என்றாலும் கூட அந்த ஈமானிய உறுதியின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ரு போரிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் குறைவாக இருந்தீர்கள் ஆனாலும் கூட பத்ரு போரிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி கொடுத்தோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த பத்ரு போரிலே நம்ம என்ன படிக்கிறோம் கிடைக்கணும்னு சொன்னா, முதலில் நம்மளுடைய ஈமான் உறுதியாக வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த உலகத்திலே எல்லா சக்திகளையும் பெற்றவன் அல்லாஹ் தான் என்ற அந்த உறுதியான ஈமான் நமக்கு உருவாக வேண்டும். இரண்டாவது, தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் முழுமையான முறையில் கட்டுப்பட்டாங்க. மக்காவுடைய மக்கள் பார்த்தா ரொம்ப குறைவான மக்கள் தான். மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்கள் அதிகமான பேர் இருந்தாங்க. நபிக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, மக்காவாசிகள் போருக்கு தயாராயிட்டாங்க, இந்த மதீனாவாசிங்க போருக்கு தயாராக மாட்டாங்கன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது அப்ப சாலிபுல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, ஆமன்து பிக்க, நாங்க உங்களை நம்பணும், உங்களை நாங்க பரிபூர்ணமான உங்களுடைய ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்க இந்த மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் கூட நாங்க குதிக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட அந்த அற்புதமான சஹாபாக்களாக இருந்தார்கள். மூன்றாவது, அந்த ஒற்றுமை, அந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சிறந்த ஒரு வெற்றி அவங்க பெற்றாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய உதவி.
பத்ர் போர் நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிரிகள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற இஸ்லாத்துக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு தொல்லை கொடுத்த, குரோதமாக இருந்த, மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கொடுத்த அப்படிப்பட்ட விரோதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அற்புதமான இரவுதான் பத்ர் போர். எனவே இந்த பத்ர் போர் சஹாபாக்கள் நாம் நினைவு கூறுவோம். ஹஜ்ரத் நாளைக்கு சொல்லக்கூடிய இந்த துஆவில் நாம் கலந்து கொள்வோம். அதே போல பத்ர் போர் தரக்கூடிய அந்த படிப்பினைகளையும் பெற்று ஈமானுள்ள மக்களாக நாம் உருவாகுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, தஞ்சாவூரிலே அல்ல உலமா அறக்கட்டளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை நோக்கம் என்னன்னு சொன்னா, நலிவடைந்த உலமாக்களுக்கு சென்று உதவக்கூடிய அந்த விஷயங்கள், அதே போல மருத்துவ உதவி பெறக்கூடிய அந்த உலமாக்கள், இமாம்கள் நிறைய பேர் கிராமங்களை பணிபுரிகிறாங்க. பணிபுரிந்து அந்த கிராமத்தை இஸ்லாமிய உயிர்ப்போட வச்சிருக்கிறாங்க. அவங்க நலிவடைந்திருக்கும் பொழுது ஏதோ சில இடங்கள்ல உலமாக்களை பார்த்துக்கிறாங்க, பல இடங்கள்ல அது போன்ற இமாம்களை கண்டும் காணாம இருக்கிறதால அவங்க வெளியும் சொல்ல முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அது போன்ற இமாம்களை நம்ம தேடி போயிட்டு அவங்களுக்கு உதவி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 3 வருடமாகவே இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நாடி நம்ம உதவி பெற்றிருக்கிறோம். எனவே இந்த வருடமும் அந்த உதவி நாடி வந்திருக்கிறோம். நலிவடைந்த உலமாக்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியில நீங்களும் பங்கு பெறுங்க. எனவே உலமாக்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு தாராளமாக உதவி செய்து அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றுக் கொண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த உஸ்தாத் தந்தைகளுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தான், ஏன்னா அவங்களுடைய டீம் இருக்குல்ல, அவருடைய உஸ்தாதுடைய டீம் என்பது தஞ்சாவூரில் அவர் தான் ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் ஜபருல்லா அசத். அவர் போன வருஷம், முந்தின வருஷம் வந்தாங்க. போன வருஷம் இன்னொரு நண்பர் வந்தாங்க. இந்த வருஷம் இங்கே எல்லாமே சலீம் அசத்து, கலிமத்துல்லா அசத்து, இவங்களுடைய எல்லாம் ஒரே காலத்தில் ஓதி பட்டம் வாங்குவாங்க. என்னன்னா, நம்ம உலமாக்களுக்கு ஏதாவது ஒன்றா யாருக்கிட்ட போய் நிற்க முடியலையே, திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய தேவை, அவங்களுக்கு திடீர்னு ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஏற்படுதுல்ல, அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா இந்த மாதிரி. அப்போ உலமாக்களுடைய நிதியிலிருந்தே வச்சு அவங்களுக்கு உலமாக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த ஒரு முயற்சிக்கு நாமும் உறுதுணையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பவர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் அசத் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள், ஏன்னா அசத் பாண்டிச்சேரியுடைய செயலாளர் ஜமாத்துல் உலமா, அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா வருஷம் ஒரே ஆள் போனால் நல்லது இருக்காது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒருத்தவங்களும் அந்த கஷ்டத்தை எடுத்து வந்திருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை, ஏன்னா அவங்க இடத்துல அவங்க பள்ளியில் எல்லாத்தையும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த நிர்வாகத்துலேருந்து ஒரு ஆள் வருஷம் போகும்போது அதுக்குண்டான சூழலும் அதுக்குண்டான நிலையும் மாற்றணும் என்பதற்காக நாமும் அவருடைய அந்த கஷ்டத்திலும் அந்த துன்பத்திலும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்திலும் நாமும் உறுதுணையாக தூண்டுகோலாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுடைய தினம். நாளைக்கு வலிமார்கள் எஜமானுடைய பெயர்கள் சொல்லிப்பட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யப்படும். அந்த சீதர்கள், அந்த சீதேவிகள் இல்லை என்றால் நம்மளுக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்திருக்காது. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வதை போன்று, புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அந்த வரக்கூடிய அந்த ரிவாயத்தில் இருக்கக்கூடியது வெறும் 100க்குள்ளதான் பேர். அவங்க 100 பேருக்குள்ளதான் பதிவு பண்றாங்களே, அந்த 100 பேரை கொண்டே நீங்கள் வசீலா தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படும். பத்ரீன்களுக்கென்று தனி சிறப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் இப்படி சொன்னான், நீ எதை வேணா செஞ்சுக்க. ஆனா அவங்க மார்க்கத்துக்கு எதுவும் முரணா செய்யல, ஆனா அல்லாஹ் சொன்னா எதை வேணா செய்ய. அப்படிப்பட்ட பத்ரீன்களுடைய தினம் தான் நாளைய தினம். இந்த அளவு நாளைக்கு எல்லாமே இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அடுத்த நாள் 17 அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் அந்த ஏழைகள் கஷ்டப்பட்டதினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சொகுசாகவும் நாளை ஆசிரத்தில் உயர்ந்த சொர்க்கத்திலும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? அவங்களுடைய நியத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். எல்லா ரப்புல் ஆலமீன் அந்த பத்ரீன்களை மீண்டும் மீண்டும் சென்று அந்த தர்பாரில் இருந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைது ஸௌம கதின் அன் அதாஇ ஃபர்து ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا
وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير آمالنا. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله